அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நம் மகான் என்னென்ன அறிவுரைகளையெல்லாம் நமக்கு சொல்கிறாருன்னு பல எபிசோடில் பார்த்துருப்போம். அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னது? தனி மனித ஒழுக்கம் இல்லையா? தனி மனித ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணுறோம், சத்காரியம் பண்ணுறோம். இந்த ஊருக்கு முன் ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட கோபுரம் போல் பலன்னு ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கோம். ஆனால் நம்முடைய சுய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுங்களேன், அது நமக்கு பூரண கீர்த்தியை கொடுக்குமா? நாம் செய்யும் காரியங்களிலிருந்து வரும் பலனை நமக்கு முழுவதுமாக கொடுக்குமா என்றால் கிடையாது. ஏன்னா ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படும் எந்த சத்காரியமாக இருந்தாலும் அது முழு பலனையும் கொடுக்காது, அது நிறைவு பெறாது இல்லையா? ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கங்கிறது எங்கேருந்து வருது? முதல் கடமையிலிருந்து வருது. ஒருவர் தன் கடமைகளை விடாமல், தன் குடும்ப கடமையாக இருந்தாலும் சரி, தன்னை சார்ந்திருப்பவர்களை பார்த்து கொள்ளும் கடமையாக இருந்தாலும் சரி, அதை விடாமல், மனசாட்சியை கைவிடாமல் வாழ்கிறார்களோ அவர்களிடத்தில் தானாகவே ஒழுக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஒழுக்கமே இல்லாமல் நான் இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறேன், இவ்வளோ அன்னதானம் பண்ணுறேன், இத்தனை பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், என்ன செய்தாலுமே நிறைவு பெறுமா? கஷ்டம்தான். அதை பெரியவா எப்படி நமக்கு உணர்த்துகிறார் என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு முறை காஞ்சியில் பெரியவா இருக்கிறார். ஸ்ரீமடத்தில் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துண்டு அருள்பாலை சொண்டு இருக்கார். அன்றிலிருந்து அவர் காஷ்ட மௌனத்தை தொடங்க போகிறார்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி ஒரு காலம் பிரசாதம் கொடுத்துட்டு மௌனத்தை ஆரம்பிக்கிறார். இப்படியே மௌனமாக இருக்கார். பல நேரம் கழியிறது, பல காலம் கழியிறது. மௌனம்னா சாதாரண மௌனம் இல்லை, காஷ்ட மௌனம். அசைவே இல்லாமல் இருப்பது. சத்தம் தொண்டையிலிருந்து கூட வராது. அவர் மூச்சு விடுறாரா இல்லையா, மூச்சை கூட மகான் நிறுத்தி கொண்டு விட்டாரான்னு சந்தேகம் வர அளவிற்கான ஒரு மௌனம். நம்மெல்லாம் சாதாரணமாக ஒரு ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காதண்ட ஒரு ஈயோ ஒரு கொசுவோ பறந்துருத்துனா கூட நம்ம உடனடியாக கையெடுப்போம், அசைப்போம், சுவிட்சை போடுவோம், குட் நைட் ஆல் அவுட் எதையாவது ஆன் பண்ணுவோம் இல்லையா? எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அப்படியே இருப்பதற்கு பெயர் தான் காஷ்டமௌனம். எதற்காக இதெல்லாம்? இவ்வளவு தீவிரமான அனுஷ்டானங்கள், இந்த தவநிலை, தவக்கோலம்லாம் எதற்காக? தன்னை நாடி வரும் பக்தர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், இந்த தேசம் சிறப்புற்று இருக்க வேண்டும், நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே இது. இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அந்த பரபிரம்மம் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இவ்வளவு கஷ்டமான தவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். இப்படியே பல காலம் இருக்கார். எல்லாருக்கும் ஒரே எண்ணம், பெரியவா சாப்பிடல, பெரியவா தூங்கலை, பெரியவா தண்ணி கூட இன்னும் பருகலையே, இவ்வளோ ஒரு கஷ்டமாக, இவ்வளோ ஒரு இதாக இருக்காரே, ஸ்ட்ரிக்டாக தன்னைத்தானே வருத்திக்கிறாரேன்னு எண்ணம் எவ்வளவோ பேர் சொல்லி பார்த்துட்டா பெரியவா கேட்கல, வாயை கூட திறக்கலை. உன்னே சொன்னார் போல் சிலை மாதிரி இருக்கார். இப்பொழுது ஒரு பெரிய பணக்கார அன்பர் ஒருத்தர் திருநெல்வேலி பக்கத்தில் அவர் ஊர், அங்கேருந்து வந்தாருங்க. அவருடைய மனைவியோடு அப்படி வரார். அவரை பார்க்கும்போதே தெரியறதே இவர் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு. கழுத்தில் அப்படி தங்கத்தால் ஆன அந்த அணிகலன்கள் அவர் கழுத்துலேயும் இருக்குது, அந்த மாமி கழுத்துலேயும் இருக்குது. நிறைய பழங்கள், புஷ்பங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா, நான் இத்தனை பேருக்கு சமஷ்டி உபநயனம் பண்ணி வச்சேன். அப்போ தான் பெரியவா அப்படியே பார்த்தாராம் கண்ணை திறந்து. அதுவே எல்லாருக்கும் ஒரு ரிலீஃபாக இருந்தது. அப்பா, பெரியவா கண்ணை திறந்து பார்த்துட்டார் இப்படின்னு கேட்டாராம். முதல் ஆக்ஷன் இப்படின்னு பண்ண உடனே, சமஷ்டி உபநயனம் பண்ணி வச்சேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறார். இத்தனை குழந்தைகளுக்கு பண்ணி வச்சேன், இவ்வளோலாம் சொல்கிறார். விஸ்தாரமாக சொல்லிட்டு வரார். எந்த ஊரில் பண்ணி வச்சேன் எல்லாத்தையும். ஓஹோ, சரி, எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டாராம். சும்மா அந்த சைலண்ட்டான ஒரு துணி, அந்த அடிநாதத்திலிருந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு கேட்டதுமே இவர் ரொம்ப பவ்யத்தோட சில லட்சங்கள் செலவாச்சு பெரியவா அப்படின்னு சொல்கிறார். ஓஹோ, அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி அந்த தட்சிணாமூர்த்தி என்னானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படியே விக்கிச்சு போய் நின்றுட்டார். கண்ணுலேருந்து தாரதாரையாக தண்ணி கொட்டுறது. தட்சிணாமூர்த்தி என்ன ஆனான் இதை மட்டும் கேட்டுட்டு அங்கேருந்து எழுந்து தண்டத்தை எடுத்துட்டு தன் அறைக்குள்ளே போயிட்டார் மகா பெரியவா. இப்போ இவருக்கு பின்னாடி எவ்வளவோ பக்தர்கள் இருந்தால் யாருக்குமே பெரியவாளோட பேசும், இந்த சம்பாஷிக்கும் பாக்கியம் கிடைக்கல. இவருக்கு தான் கிடைச்சதுன்னு பார்க்குறோம். ஆனால் இவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டுட்டு மகான் உள்ளே போனதுமே பின்னாடி இருக்கிற யாருக்குமே அந்த பாக்கியம் இல்லையேன்னு எல்லாரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இவர் ஏன் இப்படி விக்கிச்சு போய் நிற்கிறார்? நின்னவர் அதோடு நில்லாமல் பெரியவா விறுவிறுன்னு உள்ளே போனதுமே அந்த இடத்துலையே உடஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டார். நான் பாவி ஆயிட்டேனே, பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ, சங்கரா என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் பாவி ஆயிட்டேனேன்னு ஒரே அடிச்சுக்கிறார். அந்த மாமியும் பக்கத்தில் எழுதுன்னு இருக்கா. என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலை. அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை கொஞ்சம் சரி பண்ணி தீர்த்தமெல்லாம் கொடுத்துட்டு அவரை அனுப்பும் பொழுது அப்போ வாசல் அண்டை ஒரு தொண்டர் கேட்குறார், என்னாச்சு, ஏன் நீங்கள் இப்படி அழுதேல், பெரியவா என்ன கேட்டான்னு சொல்லும்போது தான் சொல்கிறார், நேக்கு ஒரு தங்கை இருந்தா, அந்த தங்கைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா என் தங்கையுடைய ஆத்துக்காரர் அகால மரணம் அடைஞ்சிட்டார். என் தங்கைக்கு யாருமே ஆதரவாக இல்லையேன்னு என் தங்கையும் அவளுடைய குழந்தையும் 2 பேரும் எங்கள் ஆற்றுல தான் வளர்ந்துட்டு வந்தா. கொஞ்ச நாள் கழித்து என் தங்கைக்கு உடல்நல சரியில்லாமல் போய் என் தங்கையும் போய் சேர்ந்துட்டா. அந்த குழந்தைய அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு பிடிக்கலை. எனக்கு அந்த குழந்தைய எங்கள் ஆற்றுல வச்சுக்கிறதுக்கு மனம் இல்லாமல் அவனை அடித்து விரட்டி விட்டுட்டேன். அப்படியா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் சொல்கிறார், அந்த குழந்தை பேர் தட்சிணாமூர்த்தி. அது நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஆனால் அந்த மகா பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கே. அப்போ நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்திருக்கேன். நான் மட்டும் அந்த குழந்தைய நல்லா வளர்த்துருந்தேன்னா இன்றைக்கி பெரியவா பிரசாதம் எனக்கு கிடச்சிருக்குமேன்னு சொல்லி அடிச்சுன்னு அழுதுட்டு இப்போ நான் ஊருக்கு போன உடனே முதல் வேலையாக அந்த குழந்தைய நான் தேட போகிறேன், அந்த குழந்தைக்கு நான் உபநயனம் பண்ணி வைக்க போகிறேன், என் கூடவே அவனை நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லி அந்த பின்னங்கால் பிறர்கள் படுமாறு ஓடினார்னு படிச்சிருக்கோமே. லிட்ரலி அவர் அப்படித்தான் அவ்வளவு வேகமாக காஞ்சியிலிருந்து திருநெல்வேலிக்கு போனார். இதிலிருந்து நமக்கு என்ன புரியறதுன்னா, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்தரங்கமாக நடந்த ஒரு விஷயம் அது, அவர் செய்த தவறு, அது மனசாட்சி இல்லாமல் தான் பரிபலிக்க வேண்டிய ஒரு குழந்தைய வீட்டை விட்டு அடித்து விரட்டியிருக்கார் அந்த அன்பர். எவ்வளவோ கிலோமீட்டர் தூரத்தில் தென் தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயம் வட தமிழகத்தில் இருக்கும் காஞ்சியில் இருந்த இடத்திலிருந்து மூச்சு கூட விடாமல் அமைதியாக காஷ்ட மௌனத்தில் இருக்கும் நம் பரம குருவிற்கு இது தெரிந்திருக்கிறது என்றால், அனைவரின் ஹிருதயத்திலும் வசிக்கும் நம் குருநாதருக்கு குருநாதர் இடத்தில் எதையாவது மறைக்க முடியுமா? இந்த குழந்தையுடைய பேர் முதற்கொண்டு நம் பெரியவா சொல்லி கேட்குறார். என்ன சொல்ல வரார்? இத்தனை பேருக்கு நீ உபநயனம் பண்ணி வைக்கிற, ஊரில் இவ்வளோ நல்ல பேரை வச்சுக்கிறே, உங்கள் ஆற்றுல ஒரு குழந்தை இருந்தானே, அவனை அடித்து துன்புறுத்தி விரட்டி விட்டையே, இது நியாயமா? அவன் என்ன ஆனா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். அதை கேட்காமல் கேட்டார். இந்த பக்தரும் அந்த க்ஷணத்திலேயே திருந்தி விட்டார். ஊருக்கு சென்று குழந்தையை தேடினார். நம் குருவின் இடத்திலிருந்து எதையுமே மறைக்க முடியாது. பெற்றோரிடத்தில் மறைக்கலாம், ஆசிரியரிடத்தில் மறைக்கலாம், வீட்டில் இருக்கிறவாள்கிட்ட கூட நம்மளால் உண்மையை மறைக்க முடியும். ஆனால் பெரியவாளிடத்திலிருந்து எந்த விதமான உண்மையையும் யாராலும் மறைக்கவே முடியாது. ஆக சரணாகதி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் எதையும் மறைப்பதற்கான ஒரு காரணமும் நமக்கு நிகழவே நிகழாது. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.